நில்லுங்கள் பாதாள மன்னா. அன்பால் சாதிக்க வேண்டிய விஷயத்திற்கு யுத்தம் எதற்கு? இடையில் பேச வேண்டாம் சாகரராஜா. அன்பின் வார்த்தைக்கு கட்டுப்படாதவரை பலத்தை காட்டித்தான் அடைய வேண்டும். ஒப்புக்கொள் மகளே, நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். பிடிவாதம் கொள்வது உனக்கு அழகல்ல. தன்மானமும் தன்னை காத்துக் கொள்வதும் எல்லா பெண்களுடைய குணமாகும் தாயே. மந்தார பர்வதமே, உலக நலனுக்காக நாராயணரின் உதவியோடு நாங்கள் கடலை கடைந்தாக வேண்டும். இந்த காரியத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்துள்ளோம். நீங்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடைந்தெடுக்கும் ஒரு கருவியாக மாற வேண்டும். மகாராஜா பலி, இந்திரனிடம் சக்தியும் இல்லை, பலமும் இல்லை. ஆனால் ஒன்று, தப்பித்து ஓடும் கலை இவனிடம் உள்ளது. இருக்கட்டும், இதை தூக்கும் பொறுப்பை நாம் பார்த்துக் கொள்ளலாம். சரி மகாராஜா. பிரபு, மந்தார பர்வதம் விசாலமானது. எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தேவர்களும் அசுரர்களும் எவ்வாறு கொண்டு வருவார்கள்? சமுத்திர மந்தனத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் மனதார ஒன்றிணைய வேண்டும். அசுரர்களுக்கு அவர்களுடைய சக்தி மீது ஆணவம் உள்ளது. தேவர்களுக்கோ பலவீனத்தின் பயம் உள்ளது. இது தனியாக இயலாது என்று முதலில் அசுரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு தேவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியின் பலத்தைக் கொண்டே எதையும் சாதிக்க முடியும். அவர்கள் முயன்றால் போதும். நாராயணனே அவர்களுக்கு துணையாக நிற்பான். இந்த மலையை நாம் தூக்கவே முடியாது. மகாபலி, இக்கடலை கடைய வேண்டுமென்றால் இந்த பர்வதத்தால் தான் முடியும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம். வேண்டாம், இந்த பர்வதத்தை நாம் தூக்க கூட முடியவில்லை. இதை வைத்து நாம் எவ்வாறு கடலை கடையப் போகிறோம்? மகாபலி, சந்தேகம் வேண்டாம். முயற்சி செய்து பார்ப்போம். நாராயணரின் அருளோடு மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். வாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் அவரை நினைத்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில் அவர்தான் எங்களுக்கு ஏதோ சதி செய்கிறார். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சி எடுக்கிறாயோ அதை நீ தனியாகவே செய். தேவைப்பட்டால் உன் நாராயணனை கூப்பிடு. தேவி லக்ஷ்மியை மீட்பதற்காக அவரும் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? மகாபலி, கருணையும் கடமையும் அழைத்தால் நாராயணர் நிச்சயம் வருவார். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அங்கேயே நில். உன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து முதலில் போய்விடு. நான் தோற்று போய்விட்டேன். உன்னுடைய அழகைக் கண்டு உன்னை சிறைப்படுத்தி பாதாள உலகிற்கு அழைத்துச் செல்வேன்.
லக்ஷ்மியை கட்டி போட முடியாது மூர்கனே. நல்ல கர்மாவால் தான் அவளை வெல்ல முடியும். ஆனால் உன்னை போன்ற ஒரு ராட்சசனுக்கும் பாவிக்கும் லக்ஷ்மியை இழக்க மட்டும்தான் தெரியும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய கூக்குரலும் எல்லாமே வீண்தான். வரப்போவதில்லை உன்னுடைய நாராயணன். தூய்மையான மனதோடு கூப்பிட்டான். நானே வந்து விடுவேன் அசுர ராஜா. ஆனால் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தால் அப்போது ஒரு சிறிய பொருளும் மிகவும் பாரமாக தெரியும். நாராயணரே, நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். பர்வதமலையும் எங்களுக்கு உதவி செய்தது. அசுரர்களும் முயற்சித்து பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் தோற்றுப் போய்விட்டோம். இப்போது நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். கடினமான காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேவராஜா. வருத்தமும் பயமும் உங்களை வெற்றியின் பாதைக்கு என்றும் அழைத்து செல்லாது. நம்பிக்கை இருப்பதால் தான் ஒரு சிறிய குழந்தைக்கு தன் பெற்றோர்களின் கையை விட்டுவிட்டு தனியாக நடக்கும் தைரியத்தை கொடுக்கிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த மந்தார பர்வதம் என்ன, இந்த சிருஷ்டியின் பாரத்தையும் சுமந்து விடலாம். சிருஷ்டியின் பாரத்தை பிறகு சுமக்கலாம் நாராயணா. முதலில் இந்த மந்தார மலையை தூக்குங்கள். உங்களுடைய நம்பிக்கையின் சக்தியை காட்டுங்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது அன்பு இந்த பாரத்தை சுமக்கும். அதோடு என் கர்மம் இந்த சமுத்திரத்தை கடையும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் லட்சுமி? பாதாளத்தில் இருந்து வந்த இந்த கள்வனை மறுபடியும் பாதாளத்திற்கே அனுப்புகிறேன். ஸ்திரீ லக்ஷ்மியாகவும் இருந்தாலும் சரி, சாதாரண ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, யாராவது அவளுடைய மனபலத்தை, அவள் மனதில் இருக்கும் அன்பை, அவளது சக்தியை குறைவாக மதிப்பீடு செய்துவிட்டால் அவனுடைய நிலைமையும் இவ்வாறுதான் இருக்கும். நில் மகளே. மகள் என்னும் அதிகாரத்தை இழந்து விட்டீர்கள். பழிவாங்கும் அக்னியானது நம் பவித்திரமான பந்தத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. நான் கொடுத்த மதிப்பை சூழ்ச்சியால் வெல்ல பார்த்தீர்கள். நான் எனது வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். தங்களுக்கு தாய் தந்தை என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன், மதித்தேன், வணங்கினேன். ஆனால் உங்கள் மனதிலோ மகள் பாசம் இல்லவே இல்லை. மனம் முழுவதும் பழிவாங்கும் விஷம்தான் உள்ளது. अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विश्वरो हरः यन्नजीर्णजगरणम्
கருடா 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 கருடா. உன்னுடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. இப்போது இது சோதனைக்கான காலம். என் பாரத்தை சுமக்க முடியுமா? கருடா, உன் காத்திருப்பும் சோதனையும் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டது. ஆதலால் நான் உனக்கு வரமளிக்கிறேன். அதாவது இன்று முதல் நீ என்னுடைய வாகனமாக இருப்பாய். வேண்டாம் மகளே, உன் நலனுக்காகவே நாங்கள் இவ்வாறு செய்தோம். பழி வாங்கும் எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. சாகர ராஜா, ஒரு முக்கியமான தகவல். நாராயணன் பர்வதமலையோடு புறப்பட்டு விட்டார். அதை கடையும் கருவியாக்கி கடலை கடையப் போகிறார்கள். இந்த காரியத்தில் அசுரர்களும் துணை புரிகிறார்கள். நீங்கள் போட்ட திட்டம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. நீங்கள் என்ன கூறினீர்கள்? நாராயணர் தோற்று போய்விட்டாரா? ஆனால் பார்த்தீர்களா, நாராயணர் தன்னுடைய கர்மாவால் என்னை அடைய தயாராகிவிட்டார். நாராயணர் தன்னுடைய கடமையிலிருந்து என்றும் பின்வாங்க மாட்டார். ஆனால் தாங்களோ தாய் பாசம் காட்டுவதில் தோற்று போய்விட்டீர்கள். தாய் மகள் என்ற சம்பந்தத்தை ஒன்று சேர்ப்பதை விட்டுவிட்டு சதி திட்டத்தால் அதை பிரித்து விட்டீர்கள். ஆம், சதித்தீட்டம் தீட்டினோம். அப்போதுதானே பழி வாங்க முடியும். நாராயணன் எங்களிடமிருந்து எங்கள் மகனை பறித்தான். நாங்கள் அவனிடமிருந்து அவன் மனைவியான லட்சுமியை பறிப்போம். இதுவே எங்கள் திட்டமாக இருந்தது. நாராயணனுக்காக எங்களுக்குள் இருக்கும் உணர்வும் இதுதான். நாராயணருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அவர் எங்கிருப்பாரோ அங்கு நான் இருப்பேன் என்றேன். இன்றைய தினம் நான் இன்னொரு வாக்கு தருகிறேன். எங்கெல்லாம் நாராயணர் அவமதிக்கப்படுகிறாரோ லக்ஷ்மி நிச்சயம் அங்கு குடிகொள்ள மாட்டாள். நில் மகளே லட்சுமி. நான் கூறியது உறுதி. இனி எந்த உறவும் என்னை தடுத்து விட முடியாது. நன்றிக்கடன் தடுக்க முடியும் அல்லவா? நீ நன்றிக்கடன் பட்டிருக்கிறாய். அதை நிறைவேற்றாமல் நீ செல்ல முடியாது. என்னுடைய மனைவி, உன்னுடைய தாய், தன்னுடைய கையால் உனக்கு உணவை ஊட்டியிருக்கிறாள். மகளே, சிறிது ஆகாரம் எடுத்துக்கொள். உனக்கு பசியில்லை என்றாலும் இந்த தாயிற்காக கொஞ்சம் சாப்பிடு. எங்கு தாய் பாசம் இல்லையோ அங்கு நன்றிக்கடன் எவ்வாறு இருக்கும்? சுகத்திற்கும் மற்றும் செல்வத்திற்குமான தேவி தன்னுடைய கடனை செலுத்தாமல் போவாளா? நீ நன்றி கடனை செலுத்தவில்லை. அதனால் என அனுமதியின்றி நீ இங்கிருந்து செல்ல முடியாது.
நல்லது. நான் லக்ஷ்மி. நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அனுமதி அளித்தால்தான் நான் இங்கிருந்து வேறிடம் செல்வேன். இது லக்ஷ்மி கொடுக்கும் நம்பிக்கையாகும். என் நாராயணர் அனைத்து கடல்களையும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி என் இங்கிருந்து அழைத்துச் செல்வார். அப்போது வேறு வழியில்லாமல் நீங்கள் இருவரும் என்னை இங்கிருந்து அனுப்பி வைப்பீர்கள். தவிக்கப் போவது நாராயணன் தான். நான் என் அலையின் வேகத்தால் பர்வதமலையை மூழ்கடித்து விடுவேன். கடைவதற்கு கருவியும் இருக்காது, கடையவும் முடியாது. தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது. அதோடு நாராயணனுக்கு லக்ஷ்மி. எனக்கு என் நாராயணர் மீது நம்பிக்கை உள்ளது. அவரது அன்பை நான் நம்புகிறேன். அவர் எல்லா தடங்கல்களையும் தாண்டி வந்து தன்னுடைய லக்ஷ்மியை அடைவார். தங்களுக்கு சேர வேண்டியதும் சேர்ந்துவிடும். லக்ஷ்மி நாராயணர் கண்டிப்பாக சேருவார்கள். ஒருபோதும் நடக்காது. உனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கும் இந்த பெருங்கடலை நாராயணனால் ஒருபோதும் கடக்கவே முடியாது. நாராயணன் என்னையே கடைய பார்க்கிறாரா? நான் கோபத்தில் இருப்பதாக அவர் நினைக்கிறார். எனக்கு கோபம் இல்லை, வருத்தம் இருக்கிறது. மகனை இழந்த வேதனை இருக்கிறது. வேதனை நிறைந்த இக்கடலை கடைந்து நாராயணா வருத்தப்படத்தான் போகிறார். அவருக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. லக்ஷ்மியை கட்டி போட முடியாது. உணர்வுகளால் தான் என்னை கட்டுப்படுத்த முடியும். தைரியமாக இருங்கள். நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே நான் இங்கிருந்து வெளியே செல்வேன். நாங்கள் உன்னுடைய எதிரிகள் அல்ல. நாங்கள் எங்களுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறோம். பல வருடங்கள் வேதனையில் தவித்தோம். எங்களுக்கு துக்கத்தை கொடுத்துவிட்டு நல்லது செய்யவில்லை. இது நியாயம்தான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தாய்ப்பாசத்தின் அக்னியில் ஏறுகிறீர்கள். இது நியாயம்தான். சரியாக சொன்னாய். ஆனால் சில சமயம் அமைதிக்காக ஒரு மகா யுத்தம் நடந்தே ஆக வேண்டும். எந்த முள்ளை நாராயணர் எங்கள் நெஞ்சில் குத்தினாரோ அந்த முள் அவரையே காயப்படுத்தும். இழப்புக்கு தண்டனை இழப்புதான். விதியின் விளையாட்டு ஏன் இவ்வாறு இருக்கிறது நாராயணரே? ஓர் கடமையை செய்வதற்காக வைகுண்டத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். இன்று ஒரு கடமையை செய்வதற்காக இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. எந்த லக்ஷ்மியின் மனதில் உங்கள் அன்பின் அலை நிறைந்து உள்ளதோ இன்று அதே லக்ஷ்மி இன்று உங்களுக்காக பிடிக்காத இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாள். अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विष्ठरो हरः यन्नजीर्णजगरणं कण्ठे स्तब्धं कपालिनः நாராயணரே, तरात्माजुतस्तस्य हृदये என் நாராயணர் சத்தியத்தால் அல்ல, கர்மாவால் தான் பதிலளிப்பார்.
பழிவாங்கும் எண்ணத்தோடு ஒரு தாய் தந்தையர் லக்ஷ்மி நாராயணர் நடுவில் மலையாக நிற்கிறார்கள். ஆனால் என்னுடைய நாராயணர் அன்பிற்காக பர்வதத்தையே தூக்கிவிட்டார்.